பார்த்தோம்னா நான் ஸ்டாப்பாக வாட்டர் ஃபவுண்டன். அது வெறும் வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்ட்ரா மட்டும் யூஸ் பண்ணி எந்த ஒரு வாட்டர் பம்ப் மோட்டர் இல்லாமல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரி வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிறது சரவணன் ஹோம்மேட். நான் உங்கள் சரவணன். எங்கள் வீடியோக்குள்ளே இன்றைக்கி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 வாட்டர் பாட்டில் தேவைப்படுது. 3 கேனும் ஒரே சைஸில் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு 2 கேன் எடுத்து அதோட டாப் மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் க்ளூ கன் போட்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரா தேவைப்படும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சைஸுக்கு ஏற்றாப்புல 2 ஹோல் நம்ம போட போகிறோம் இந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரா ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஸ்ட்ராக்குள்ள இந்த ஸ்ட்ரா விட்டு இந்த இடத்துல அப்படியே க்ளூ கன் போட்டு ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது 2 ஒட்டியாச்சு. இப்போது இந்த கேப் எடுத்து இதுக்குள்ளே ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணது வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரா வந்து அடியில் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த இடத்துல இன்னொரு இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வர மாதிரி வச்சுட்டு இப்போது 2 சைடும் க்ளூ கன் போட்டு அடைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டோம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னொரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் வேறு ஒரு வாட்டர் கேனோட மூடி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் 2 ஹோல் போட்டுக்கலாம். சரி, இதுலேயும் ஒரு 2 ஹோல் போட்டாச்சு. இப்போ நான் ஃபிட் பண்ணிடுறேன். ஃபிட் பண்ணும்போதே ஸ்ட்ராவையும் இன்சர்ட் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிட்டோம்னா நிறைய வேலை முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுத்து இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எடுத்துருங்க. இதை நம்ம சிசர் யூஸ் பண்ணி ஃபிட் எடுத்துட்டோம். விட்டு இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன நீங்கள் செய்யும் போது இந்த இடத்துல லேசாக இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கணும். முறுக்கி விட்டு இப்போ வளர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இது முனியோடு இங்கே வரைக்கும் இருக்குது. நம்ம எப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ரா ஆரம்பித்து அந்த ஸ்ட்ராவை இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். அதேமாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரா ஆரம்பித்து அந்த ஸ்ட்ராவை இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இப்போது இந்த இடத்துல இன்னொரு ஸ்ட்ரா விடணும். அதுக்கு தான் இன்னொரு ஹோல் போட்டு வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ராவை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம கீழேருந்து ஒரு ஸ்ட்ரா எடுத்தோமா, அந்த ஸ்ட்ரா எப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்க நம்ம ஸ்ட்ரா விட்டோம். இது அப்படியே ட்ராவல் ஆகி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. நம்ம இந்த கவர் கொஞ்சம் பிரிச்சிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்ட்ரா எடுத்தோமா, அந்த ஸ்ட்ரா தான் இங்கே வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த கேப் மூடியை போட்டு ஃபிட் பண்ணலாம். இந்த லேஸ் அப்படி மடக்கி உள்ளே விட்டாச்சு. நான் சொன்னோம்னா இன்னும் ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ராவை இந்த மாதிரி எடுத்து இந்த ஹோல் அவ்வளோதான் உள்ளே போயிடுச்சா. அடியில் வரைக்கும் கொண்டு போயிருங்க. இது வரைக்கும் கொண்டு வரணும் ஹோலை. இது அப்படியே இங்கேருந்து ட்ராவல் ஆகி இந்த நிற்குது. இது இப்படியே நிற்கட்டும். இதை நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டம்லேருந்து கொண்டு வந்தோமா, பாட்டம்லேருந்து அப்படியே மேலே வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கா. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் செட்டப்பு. இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணிடலாம் பாட்டோட. ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட் பண்ணுறது முன்னாடிக்கு அடியில் ஒரு இருக்கா, இதை நம்ம அப்படியே வெளியே எடுத்துகிட்டு கீழே போட்டதில் நல்லா கீழே வரைக்கும் நல்லா உள்ள வரைக்கும் இறக்கி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி பாட்டம் வரைக்கும் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சு இதை நல்லா டைட் பண்ணிட்டு இந்த இடத்துலையும்
நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்டிடலாம். இந்த பாட்டிலோட கேப்பையும் நடுவுலையும் மூடி ஃபிட் பண்ணியாச்சு. ஏன்னா இதை நம்ம இதுக்கடுத்து எடுக்க போகிறதே இல்லை. அதேமாதிரி இதையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம க்ளூ கன் போட்டு நல்லா ஸ்ட்ராங் ஒட்டியாச்சு. இப்போ இந்த இடத்தையும் நம்ம அடிப்பாக வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா கட் பண்ணிடுச்சு. இதை மட்டும் நம்ம யார் போகாத அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கான்செப்டை அப்படியே வச்சிருவோம். நான் ஒரு பெருசாக ஒரு வாட்டர் பாட்டில் பெரிய கேன் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேனை நம்ம இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கூட ஃபிட் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மேலே வந்து ஏர் ப்ரெஷர் கொடுத்து வெளியே வர தண்ணி வந்து குறைஞ்சது இவ்வளோ தூரமாக நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எவ்வளோ தூரம் அகலமாக இருக்கோ அவ்வளோ தூரம் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த இந்த பெரிய வாட்டர் பாட்டிலை இங்கே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கரெக்டாக இதில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு மிச்சம் உள்ளதையும் நம்ம வெட்டி எடுக்கணும். எவ்வளோ தூரம் வெளியே தெரியுதோ அவ்வளோ தூரம் பார்க்க அழகாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம க்ளூ கன் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக க்ளூ கன் போட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் அவ்வளோவா க்ளூ போனா இதுக்கு ஏர் ப்ரெஷர்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துலையும் இங்கேயும் கண்டிப்பாக ஃபுல் டைட் வச்சு ஏரே உள்ளே போகாத அளவுக்கு டைட் வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நான் மாதிரி ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்து அடிச்சிடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கீழேயும் இந்த இடத்துலையும் டேப் மட்டும் அடித்து வச்சுருக்கோம். கொஞ்சம் நீட்டாக தெரியும். அதுக்காக அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு பாட்டில் ஃபில் ஆகிற மாதிரி, கீழே உள்ள பாட்டில் மட்டும் ஃபில் ஆகிற மாதிரி ரெடி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே தேப்பி சென்டரில் இருக்கிற பாட்டிலை ஃபில் பண்ணணும். ஓகே, ஃபில் ஆகிடுச்சு. இது அப்படியே மறுபடியும் பழைய பொசிஷன் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி விடுவோம். அவ்வளோதான். அன்லிமிட்டட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே இங்கே குறையும், இங்கே கூடும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி உள்ள தண்ணியை கீழே கொட்டிடலாம். இப்போ இருந்தே நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை. நான் சொல்கிறத மட்டும் அப்படியே பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதை அப்படியே ஏதாவது ஒரு டம்ளர்லையோ கிளாஸ்லையோ ஊற்றி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்படி பண்ணப்போ என்ன ஆகுதுன்னா கீழே உள்ள தண்ணி மேலே வந்ததுக்கப்புறம் மேலே எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி தனியாக நமக்கு வந்துடும். இந்த தண்ணியை திருப்பி நம்ம இதில் ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன்.
பார்த்தீங்களா? திருப்பி நம்ம இதில் ஊற்றுறோம்னா திருப்பி நமக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது. இதை வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற விதமாக இந்த மாதிரி நம்ம சின்னதாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், ஸ்ட்ரா வந்து 3 கட் பண்ணி அதை இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே விட்டு. இந்த மாதிரி உள்ள ஸ்ட்ராவை நீங்கள் இதில் ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றினோம்னா அது இறங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். இதை கூட கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் ஏதாவது செஞ்சு போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு போடுறேன்.